ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, சர்க்கரைவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு பேன் கேக் தான் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டுங்க. அதே மாதிரி சர்க்கரைவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இதுல நெறைய ஃபைபர் கன்டென்ட் இருக்கு. நம்ம அட்லீஸ்ட் வாரத்துல 2 நாளாவது இத எடுத்துக்கலாம். இதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்ல ஈவினிங் இது ஸ்நாக்கா கூட குடுக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இப்ப இத தோல் சீவிட்டு நல்லா துண்டு சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை இப்போ இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்ப இத ஒரு மேஷர் எடுத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷர் இல்லன்னா பரவால்ல. ஒரு கப்பு இல்லன்னா ஒரு டம்ளரோட பின்பக்கத்த வச்சு நல்லா மசிச்சு குடுத்துருங்க. சூடா இருக்கும்போதே மசிச்சா ஈஸியா மசிஞ்சு வந்துரும். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே இப்போ ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு சர்க்கரை. சர்க்கரை வந்து 1/4 கப்பு கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு கூட வேணும்னா சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஹனி சேர்த்து குடுக்கலாம். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவை எந்த கப்ல அளந்தோமோ, அதே கப்லயே அ பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. ரவை எடுத்த கப்லயே பால் எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். தேவைப்பட்டதுன்னா வேணா கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கலாம். நெறைய சேர்த்துற வேண்டாம். இது இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு, இத ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. பாருங்க இப்ப நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப ரவையும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு பாருங்க. இப்ப தோசை தவால ஊத்த வேண்டியதுதான். இப்ப ஸ்டவ்ல ஒரு தோசை தவா வச்சு நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. சூடுபடுத்திட்டு அதுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டில மாவு எடுத்து கொஞ்சமா பரப்பி விடுங்க. ஃபுல்லா பரப்பி விட்டுற வேண்டாம். இந்த சைஸ்க்கு பரப்பி விட்டா போதும். இப்ப இது மேல சுற்றிலும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த சைடுக்கும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க பேன் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மீதமுள்ள மாவுலயும் சுட்டு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருக்கு. வெளிய கிரிஸ்பியாவும், உள்ள நல்லா சாஃப்ட்டாவும், ஜூஸியாவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். செய்யறதும் ஈஸி தாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டிலயும் மேக்ஸிமம் லவ்வோட சமையல் செய்யும்போது சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.